राम राम राधे कृष्णा ஸ்ரீதேவி பூதேவி சமேத கலியுக வரதராஜ பெருமாளின் பெருங்கருணையினாலே இன்றைய தினம் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற நாமம் 27வது நாமம் சிவ. शिव சிவ शिव சிவ அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்? சிவபெருமான் நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது மட்டுமல்ல, சிவ அப்படிங்கிற நாமம் நம் பெருமாளுக்கும் அந்த நாமம் உண்டு. அதனாலதான் ஹரியும் சிவனும் ஒன்று, அதை உணர வேண்டும். இந்த சிவ அப்படிங்கிற நாமத்தினுடைய பொருள் என்ன? இன்றைய தினம் நாம் அதை கற்று உணர இருக்கின்றோம். மங்களமானவர், மங்களம் மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா ஒரு ஹோமம் பண்ணார், நாம இருக்கு இல்லையா? அந்த மங்களங்களை தருபவர் அப்படின்னு அர்த்தம். நன்மையை அளிப்பவர், நன்மையை அளிப்பவர், நம்ம எல்லோருக்கும் நன்மையை வாரி வழங்குபவர். பாவங்களை நீக்கி நலனை அருள்பவர், பரமானந்தத்தின் வடிவமாக இருப்பவர். சிவ அப்படிங்கிற நாமத்தினுடைய பொருள் அனைத்து மங்களங்களின் இருப்பிடமாகவும் எல்லோருக்கும் நன்மை செய்பவராகவும் இருப்பதால் பெருமாள் சிவ என்று அழைக்கப்படுகிறார். சிவ சிவா அப்படின்னு சொன்னா பெருமாளையும் சொன்னதாக தான் அர்த்தம் இல்லையா? The auspicious one, the one who brings goodness and well-being, the bestower of happiness, peace and prosperity, the one who removes inauspiciousness and grants welfare. He is called Shiva because he is the embodiment of auspiciousness and the source of all good. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? இன்றைய நாமத்தை அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஓம் ஸ்ரீ சிவாய நமக. ஓம் ஸ்ரீ சிவாய நமக. ஓம் ஸ்ரீ சிவாய நமக. ஓம் ஸ்ரீ சிவாய நமக. நாளைய தினம் மற்றொரு நாமத்துடன் உங்களை எல்லாம் சந்திக்கின்றோம். ராம் ராம், ராதே கிருஷ்ணா.